ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்து ஒரு விநாயக சதுர்த்தி விலாக். அண்ட் ஃபார்ச்சுனேட்லி விநாயக சதுர்த்தி அன்றைக்கி என்னோடய மாமனார் மாமியாருக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்த மாதிரியான ஒரு விலாக். அண்ட் எங்களோட ஏரியாவில் பிள்ளையார்லாம் வாங்கிறதுக்கு காலையில் எழுந்து போகும்போது நம்ம நிறைய பொருள் வாங்குவோம்ல, தோரணம், மா இலை, பிள்ளையார், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ், இது எல்லாமே வாங்குவோம்ல. இதெல்லாம் வாங்க போகும்போது எனக்கு ரொம்ப லவ்லி ஃபீல் இருந்துச்சு. பிகாஸ் ஏர்லி மார்னிங் நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு ஃபெஸ்டிவ் மூட் ஆரம்பிக்கிறதுக்காக நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகும்போது இது ரொம்ப லவ்லியாக இருக்கும். அண்ட் நீங்கள் இப்போ எல்லா மெயின் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக அந்த தோரணம், மாயில் எல்லாமே விற்றுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஏரியா ஃபுல்லாக இந்த கலரில் தான் இருக்கும். க்ரீனிஷ், ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவல் மோடில் இருக்கும். ரொம்ப ஃப்ளவர்ஸ் நிறைய இருக்கும், ஃப்ரூட்ஸ் நிறைய இருக்கும், நீங்கள் படையல் போடுறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்கும். ஸோ அது ஒரு ரொம்ப நம்ம அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஃபெஸ்டிவ் வைபே வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் நிறைய விநாயகர் இந்த வாட்டி டிசைன்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. பட் கலர்ஸ் நிறைய இருந்துச்சு. நாங்கள் யூஸ்வலாக கலர் சூஸ் பண்ண மாட்டோம். நம்ம ஒரு அளவுக்கு டெக்கரேட்டடாக இருக்கிறது தான் பார்ப்போம். ஒரு செமி டெக்கரேஷனில் இருந்தால் ஓகே. பட் இந்த மொத்தமாக கலர் அடிச்சுலாம் நாங்கள் பண்ணது கிடையாது. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து இந்த பலகாரம்லாம் செய்யறதுக்கு ரொம்ப தெரியாது. பட் கீதம், நான் சொன்னல நான் ஒரு கீதம் ஃபேனுன்னு சொல்லிட்டு, இப்போ தெரியும் உங்களுக்கு. அவங்க வந்து சதுர்த்தி பிரசாதம்னு ஒன்று வச்சுருந்தாங்க. இதுதான் அந்த கோம்போ உங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்குல்ல. உண்மையாகவே சொல்கிறேங்க, ரொம்ப லவ்லி. நமக்கு தேவையான எல்லா பொருளும் ஒரே பேக்கில் போட்டு, இட் வாஸ் ஆல்மோஸ்ட் 300 rupees தான். ஃபுல்லாக ஒரு பேக்கில் போட்டு கொடுத்துருந்தாங்க. எங்களோட பிள்ளையார் இவர் தான் லைட்டாக டிசைன் பண்ணியிருப்பார், ஃபுல்லெல்லாம் பண்ணலை. அண்ட் கொடையுமே கொஞ்சம் டெக்கரேட்டடாக வாங்கியிருந்தோம். ஒரு இலை போட்டு எல்லா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அண்ட் நம்ம பண்ண பலகாரத்தை படையலில் வச்சுட்டு அழகாக டெக்கரேட் பண்ணிட்டோம், பூஜை பண்ணிட்டோம். அண்ட் வந்து எங்களோட மாமனார் மாமியாரோட வெட்டிங் ஆனிவர்சரிக்காக நாங்கள் பர்ச்சேஸ் போயிருந்தோம். மயிலாப்பூரில் மயிலை குமரன் சொல்லிட்டு ஒரு சாரீ அண்ட் ஒரு வேஷ்டி ஷர்ட் எடுக்கலான்றதுக்காக நாங்கள் போயிருந்தோம். பட் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இதுதான் ஷர்ட் நாங்கள் எடுத்தது. பட் என் மாமனாருக்கு இந்த கலர் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஸோ திருப்பி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம், பிங்க் கலர் எடுத்தோம். இதுதான் என் மாமியாருக்கு எடுத்த சாரீ. உங்களுக்கு இதில் வேறு மாதிரி தெரியுதான்னு தெரில, பட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு மாம்பழ கலர், ஆரேஞ்ச் வித் க்ரீன் கலர். உங்களுக்கு இது ப்ளூவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன், பட் அது ஒரு க்ரீன் கலர். ஸோ அந்த சாரீ வித் ஸ்வீட் மிக்ஸ்சர் இதெல்லாம் வாங்கிட்டு கேக்கும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். வர்கீஸ் பேக்கரி சொல்லிட்டு என் ஹஸ்பண்டோட ஃபேவரட் பேக்கரியாக. ஸோ அதனால் நான் கேள்விப்பட்டதில்லை, பட் நாங்கள் போய் ஆர்டர் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு அதோட ஸ்னிப்பெட்டும் இருக்குதோ. இதுதான் இந்த கேக்ஸ் எல்லாம் ரொம்ப வைபாக இருந்துச்சு. சரி, அவரோட ஃபேவரட், அவர் வளர்ந்த இடங்கிறதுனால அங்கேயே நாங்கள் வாங்கிட்டோம். வாங்கி கேக் கட்டிங் பண்ணிவிட்டு ட்ரெஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணோம். பிகாஸ் அங்கே பூஜை பண்ணாங்க மத்தியானம். ஸோ மத்தியானம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கேக் கட்டிங் பண்ணிவிட்டு அப்புறம் டின்னருக்கு போயிட்டு ஒரு ரிலேட்டிவ்க்கு வந்து கிஃப்ட் பண்ண வேண்டியது இருந்தது வெட்டிங்க்கு. ஸோ காயினும் ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு, ஸோ நாங்கள் வந்து ஜிஆர்டியோட கஸ்டமர். ஸோ ஜிஆர்டியில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். பண்ணிவிட்டு நாங்கள் ரிட்டன் ஆகிட்டோம். உங்களோட விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பாய்.